பாட்டி வழியாதான் உங்களுக்கு சுவாமி வந்து அறிமுகமாறாரா? அது நினைவு இருக்கா? இல்ல, அதுவும் கிடையாது. எனக்கு ஒரு தனி ட்ராக் அப்படின்னு சொல்லணும். யாரு வழியா எப்படி சுவாமி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் சுவாமியை பத்தி அவர் வந்து ஒரு சூரியனோட வெளிச்சம் பத்தி எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயம். அது நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நினைவுக்கு அப்பாற்பட்டு எனக்கு சுவாமி வந்து நான் சுவாமியை பத்தி கேள்விப்பட்டேன். அவருடைய லீலைகள், அவருடைய மகோன்னத்தம் பத்தி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல, மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டே சொல்ல வச்சுக்கோங்களேன், 7-8 வயசு, விவரம் தெரியாத வயசு. அப்போ ஏதோ ஒரு வருஷம் வந்து அவர் சென்னைக்கு வந்திருந்த பொழுது ஒரே கூட்டம் தெருவில். 80s இருக்குமா? ஆமா, 80s, எஸ் இருக்கலாம், ஏர்லி 80s இருக்கலாம். அப்போ திடீர்னு ஒரே கூட்டம் என்னோட ஸ்கூல் வாசல்ல. அப்புறமா வந்து அப்படி போனதுக்கு அப்புறமா சொன்னா, அந்த மாதிரி யார் வீட்டுக்கோவோ இல்ல என்ன சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு கோவிலுக்கோ என்னத்துக்கோ சுவாமி வந்திருக்கார். அப்பதான் அவ்வளோ ஜனங்கள். அப்ப வந்து அதுக்கு போயிட்டு வந்த என்னோட தோழி வச்சுக்கோங்களேன், சுப்ரஜான அந்த பொண்ணு பேர், அது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு வந்து எனக்கு எங்கப்பா விபூதி, இந்த விபூதி எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து சுவாமி மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்தாரோ என்னமோ, அந்த மாதிரி அந்த விபூதி எட்டு இருக்கோ, அது ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுமா அப்படின்னு சொன்ன போது அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓ அப்படின்னு. அதுக்கப்புறமா அவ வந்து அந்த பிக்சரை காமிச்ச பொழுது, ஆமா இவர் படம் நான் எங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேனே, நிறைய இவருடைய படம் பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த உடனே ஏனோ ஒரு அது ஈர்க்கிற மாதிரி இருந்தது. சுவாமியோட அந்த ஒரு தீக்ஷண்யம் கண்ணுல, அவருடைய ஜிகாமுடி, எல்லாமே ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சுடுது. அந்த மினிட்ல இருந்து எனக்கு அப்படியே மனசுல வந்துட்டார். இவர் எனக்கு எப்பாவது பார்க்க முடியுமா அப்படின்னு மனசுல வந்து அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த ஒரு இது வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா நிறைய எங்கேயோ யாரோ ரொம்ப வந்து அவரை பத்தி, அவருடைய மகிமைகள் பத்தி எல்லாம் நிறைய சொல்ற சமயத்துல இன்னும் எனக்கு கூடுதலா மனசுக்குள்ள சீக்கிரட்டா, அதுதான் உண்மையா சொல்லணும், ரொம்ப வந்து சொன்னதில்ல, ஆனா எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆசையா இருக்கும். மானச பக்தி. ஐயோ, இப்படி நம்ம வாழற காலத்துல இப்படி ஒரு மகானா என்னெல்லாமோ சொல்றாளே அவரை பத்தி அப்படின்னு எனக்கு போகணும்னு. அதுக்கப்புறம் நான் அது என்னமோ அது வந்து நேரல. அதுக்கப்புறமும் நான் வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கூட அது நேரவே இல்லை.